தற்போது இது குறித்த தகவல்களை கருத்துக்களாக தெரிவிக்க அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இப்போ கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்கள் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கு. இன்னும் நிறைய பேர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் கிடைச்சிருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. இந்த விடியாத இந்த திமுக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு அளித்து ஒரு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது ஒரு அரசாங்கத்துடைய அந்த கடமையிலிருந்து தவறி இந்த விடியாத அரசு ஒரு கும்பகர்ண அரசு என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தூக்கத்திலிருந்து கலையாமல், அதுவும் குறிப்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்று உள்துறையை கையில் வைத்துக் கொண்டு உள்துறை இன்றைக்கு ஒரு செயலற்ற தன்மையை தான் இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் காட்டுகிறது. குறிப்பாக அந்த கள்ளச்சாராய நிகழ்வு. இந்த கள்ளச்சாராய நிகழ்வு என்பது கள்ளக்குறிச்சியிலே ஒரு 5 பேர் இறந்து 10 பேர் இன்னும் கவலைக்கிடமான ஒரு நிலையில் இருப்பது என்பது ஒரு மிக மிக ஒரு வேதனை தரக்கூடிய, அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு ஒரு கண்டனத்தை நாம் தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் இது இருக்கின்றது. ஆட்சி மட்டும் விழிப்போடு இருந்திருந்தால், நிச்சயமாக அந்த உள்துறை கையில் வைத்திருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விழிப்போடு இருந்திருந்தால், உள்துறை மூலமாக காவல்துறை மூலமாக இது போன்ற அந்த கள்ளச்சாராய அந்த நடவடிக்கைகளை முழுமையாக தடுத்து ஒரு மரணங்கள் ஏற்படாத வகையில் நிச்சயமாக காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் அப்பாவி மக்கள் இந்த விடியாத அரசினால் அவர்கள் செய்ய தவறியதன் காரணமாக இந்த உயிரிழப்பு 5 பேர் இன்றைக்கு கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்திருப்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம். இது ஒரு அரசுடைய ஒரு கண்டனத்திற்கு உள்ளான ஒரு விஷயமாகத்தான் நான் நிச்சயமாக பார்க்கிறேன். இது இப்போது மட்டுமல்ல, குறிப்பாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து கள்ளச்சாராய மரணங்கள், குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்திலும் 22 பேர் இறந்து ஒரு நாட்டையே ஒரு உலுக்கிய ஒரு துயரமான ஒரு சோகமான சம்பவம். அன்றைக்கு எந்த அளவுக்கு ஆட்சி ஒரு பெரிய கண்டனத்துக்கு உள்ளானதெல்லாம் நிச்சயமாக நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். எனவே அப்போது ஏதோ உடனே விழித்துக் கொண்டு கள்ளச்சாராயத்தை பிடிக்கிறோம் சொல்லி சில பேர் அப்ப ஏன் முன்னாடி அதை செய்யல? எனவே ஒரு நிகழ்வு நடந்தால் மட்டும் அப்பதான் காவல்துறை விழித்துக் கொள்ளுது, அப்பதான் உள்துறையை கண்ணை திறந்து பார்க்குது. அப்போ கூட முதலமைச்சர் கண்ணை திறந்து பார்க்க மாட்டாரு. இப்போ உள்துறை திறந்து பார்த்து 4 பேரை பிடிச்சோம் கொண்டோம் சொல்லிட்டு அதோட முடிச்சுறாங்க. ஒரு பக்கம் போதை கலாச்சாரம். எனவே தமிழ்நாட்டில் சுருக்கமா சொல்ல போனா 2 கலாச்சாரங்கள். ஒன்று போதை கலாச்சாரம், இன்னொன்று கள்ளச்சாராய கலாச்சாரம். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய ஒரு முழுக்க ஒரு நெக்லிஜியன்ஸ், அதாவது ஆட்சியினுடைய காரணம் தான் இந்த உயிரிழப்பு என்பது. ஒரு ஏழை எளிய மக்கள் பெரிய அளவுக்கு கோடீஸ்வரம் யாரும் சாப்பிடுறது கிடையாது. எல்லா இந்த ஏழை எளிய மக்கள் பாவம், கூலி தொழிலாளர்கள், அதே போன்ற அதாவது ஏழை எளிய மக்கள், இவர்கள் தான் இது இதுல முழுமையா பாதிப்பு அடைகின்ற ஒரு நிலைமைக்கு இருக்கின்ற காரணத்தால் இதை ஒரு தடுக்க தவறியதுதான் இந்த அரசாங்கம் என்பது, இந்த விடியாத அரசாங்கம் என்பது இந்த நேரத்தில் நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். அதற்கு கண்டனத்தை நாங்கள் நிச்சயமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே கடந்த ஆட்சி இந்த ஆட்சியில செங்கல்பட்டு சரி, அதே போல விழுப்புரம் மாவட்டத்துல 22 பேர் இறந்த பிறகு அப்போது எதிர்கட்சிகள் எல்லாம் அப்போது கருத்துக்கள் ஒரு இந்த ஆட்சி மேல கடுமையான விமர்சனம் வைத்த போது அப்போ கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாங்க, அதோட தூங்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ எதிர்கட்சி இப்போ இந்த மரணத்தை ஒட்டி இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க அங்க பிடிச்சோம் இங்க பிடிச்சோம் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு நிரந்தரமா ஏன் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு உண்டான அந்த நடவடிக்கை காரணம் என்னன்னு சொன்னால், இதுல அரசும் ஆளுங்கட்சியும் முழுமையான அளவுக்கு கைகோர்ப்பதன் காரணமாக காவல்துறை செயலது. எங்க ஆட்சியோட தான் காவல்துறை இருந்தது. அந்த காவல்துறை முழுமையா தன்னுடைய கடமையை செஞ்சது, முழுமையா சுதந்திரமா கடமையாற்ற விட்டோம். விருப்பு இல்லாம யார் தவறு செஞ்சாலும் சட்டத்தை முன்னிறுத்தி கடுமையா தண்டனை வாங்கி கொடுத்தோம். அப்படி ஒரு நிலைமை எங்க ஆட்சியில் இருக்கும்போது இப்போ இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த ஆட்சி மீது சமூக விரோதிகளுக்கு, கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு பயம் கிடையாது. ஏன்னா ஆளுங்கட்சிகளுக்கு நம்ம காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற எண்ணம் மேலவங்களுக்கு காரணமாக இது போன்ற இந்த கள்ளச்சாராய விற்பனை அதிகமாகி அதன் மூலம் கள்ளச்சாராய சாவுகள், ஒரு ஏழை எளிய மக்கள் தான் இதுல முழுமையா பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. எனவே இந்த விடியாத அரசு இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் இதை கேட்டுக்கொள்கிறோம்.
ஜெயக்குமார் சார், இப்போ வந்து சமீபத்துல நடந்த திமுக ஆலோசனை கூட்டத்துல கூட முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல ரொம்ப சீரா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னொரு பக்கம் நிகழுது. உங்களுடைய கருத்து என்ன? இல்ல இப்ப அவரு சொல்லிட்டு போறாரு. ஆனா சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்குன்றது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தினந்தோறும் பார்த்தனா பத்திரிகையும் ஊடகங்களும் திருப்பினா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து இதுதான் சர்வசாதாரணம். ஆதிராவிட மக்கள் மீது தாக்குதல், பழங்குடியின மக்கள் மீது தாக்குதல், அதே போன்று பல்வேறு வகையில் இப்போ வந்து நெடுஞ்சாலைகள் கூட பார்த்தீங்கன்னா வந்து வழிமறித்து வந்து கொள்ளையடிக்கின்ற சமூகம் கூட அரங்கி இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்னைக்கு வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சீரழிந்து இன்றைக்கு வந்து ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை தமிழ்நாட்டு மக்கள் தொலைத்து விட்ட நிலையில எப்படி இப்படி வந்து ஒரு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைப்பது போல ஒரு அண்டப்புழுகு ஆகாச புழுகு வந்து கொஞ்சம் கூட ஒரு கூச்சம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் இது போன்று சொல்கிறார் என்பதுதான் இன்றைக்கு வந்து எல்லோருமே வந்து அவரை பார்த்து கேலியாக சிரிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கு. அதாவது உள்துறை கையில் வைத்துக் கொண்டு ஒரு அடிப்படை என்ன மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, ஒரு நிம்மதியான வாழ்வு போனா திரும்பி வரக்கூடிய அளவுக்கு ஒரு மக்கள் நிலைமை இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டுல? கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு ஒரு அடிப்படையான கள அளவில் இந்த அளவுக்கு இருக்கும்போது அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு இன்னைக்கு வெறும் இன்னைக்கு சோசியல் மீடியாவும் இன்னைக்கு வந்து அவருக்கு ஒத்து ஊதுகின்ற வந்து சில ஊடகங்களை வைத்துக்கொண்டு அவர் சொல்றதை மட்டும் வந்து இன்னைக்கு வந்து போடுற பத்திரிகைகள் இருக்கிற நிலையில கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, கெட்டிக்கார புழுகு 8 நாள்ன்ற மாதிரி கண்டிப்பா இந்த புழுகெல்லாம் நிச்சயமா வந்து அதிக நாள் நீடிக்காது. கண்டிப்பா வந்து மக்களுக்கு வந்து தெரிய வருகின்ற நிலைதான் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஒவ்வொரு சம்பவங்களும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கும்போது கண்டிப்பா அவர் சொல்றது பொய்ன்றதுதான் நிச்சயமா முழுக்க முழுக்க ஒரு சோற்றிலே மறைக்கின்ற ஒரு பொய், சோற்றிலே மறைக்கின்ற ஒரு பூசணிக்காய் அப்படிதான் நிச்சயமா எடுத்துக்க முடியும். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி ஜெயக்குமார் சார்.